காமெடி நடிகர் சத்யன். அவரு ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. அதுவும் அவருடைய அப்பாவோட ப்ரொடக்ஷன்ல இளையவன் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து அந்த திரைப்படம் சரியா போகாத காரணத்தினால காமெடியில கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்ல காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுலயும் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நண்பன் திரைப்படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அகைன் விஜய் படத்துல துப்பாக்கி படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இப்போ உள்ள காமெடி நடிகர்கள் எல்லாருமே ஒரு 2 படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள்ல அவங்க ரொம்ப பெரிய வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஆனா சத்யன் விஷயத்துல அந்த மாதிரி இல்ல. தொடர்ந்து இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. சோ இதெல்லாம் பார்த்த விஜய் இன்னொரு ஆப்ஷன், இவருக்கு இன்னொரு சான்ஸ் புலி படத்து மூலமா தந்திருக்காரு. ஸோ புலி படத்துல நம்ம விஜய், ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துலயும் சத்யனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இவருடைய கதாபாத்திரம் பேசப்படுமா, அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல இவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இவருக்கு இப்போதைக்கு இருக்கிற ஹோப். எனிவேஸ் புலி திரைப்படத்துல சத்யனோட கேரக்டர் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விஷ் பண்ணிக்கலாம்.